ட்ரையாங்கிள்ஸ் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னும் வந்து கன்கரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கன்கரன்ஸ்னா எல்லா விதத்திலயும் அது சமமா இருக்குது. இப்ப சிமிலர் அப்படின்னா எப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் யூ வில் பி ஹேவிங் சிமிலர் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். அதுல எப்படி இருக்குன்னா ஏபிசி, இது வந்து டிஇஎஃப். ஓகே, சே தென் யூ வில் பி ஹேவிங் angle A is equal to angle B, angle B is equal to angle E, angle C is equal to angle F. இது அந்த ஆங்கிள் வந்து சேமா இருக்கும், சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோ இருக்கும். சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோ இருக்கும். அதாவது ஏபி பை பி என்ன ரேஷியோ இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிமிலர்னா என்ன கண்டிஷனா, the corresponding angles are equal, okay, and the corresponding sides are in the same the corresponding sides are in the same ratio. அதாவது என்ன அப்படின்னா AB by DE, அடுத்தது AC by DF is equal to BC by EF. இது மாதிரி சேம் ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இன்னொன்று வந்து தியரம் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இஃப் எ லைன் டிவைட்ஸ், இப்போ இன்னொரு இது பார்க்கலாம் பாருங்க. ABC, ஓகேயா, இது ஒரு ட்ரையாங்கிள். இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ், ஏதோ ஒரு லைன் டிவைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிவைட்ஸ் இந்த இடத்துலயும் இன்டர்செக்ட் பண்ணுது, இந்த இடத்துலயும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி, இது வந்து டி, இது இ, சேம் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏடி பை டிபி என்ன ரேஷியோ இருக்கோ அதே தான் ஏஇ பை இசி, ஏஇ பை இசி. ஸோ அந்த சேம் ரேஷியோல கட் பண்ணுச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, தென் டிஇ இஸ் பேரலல் டு பிசி, தென் டிஇ இஸ் பேரலல் டு பிசி, இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட வைஸ் வர்சானா என்ன, இஃப் எ லைன் இஸ் பேரலல் டு எனி ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள், if a line is parallel to for any one side of the triangle, then you can say it intersects the other two sides in the same ratio. This is known as the Thales theorem சொல்றாங்க. Okay, so இப்போ இதுல வந்து எப்படி ரேஷியோ இருக்கலாம் அப்படின்னா, சோ என்ன மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டி, AD by DB is equal to AE by EC. இது வந்து ஒரு, அதாவது AD by DB or AE by EC ன்னு சொல்லலாம். இல்லைன்னா AD by AB is equal to AE by AC, AE by AC இப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா AB by AD. எப்படின்னா AB by DB is equal to AC by EC. அதாவது என்ன மாதிரி வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றதுன்னா, இது டிவைடட் பை இது அப்படிங்கும்போது திஸ் டிவைடட் பை திஸ், இல்லைன்னா திஸ் ஃபுல் டிவைடட் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபுல் டிவைடட் பை திஸ். அது ஒன்று. இல்லை அப்படின்னா மூணாவது கண்டிஷன் எப்படின்னா, ஏபி டிவைடட் பை ஏடி, ஏசி டிவைடட் பை ஏடி, இப்படியும் வரலாம். ஸோ எல்லா பாசிபிள் கண்டிஷன்ஸும் வரலாம். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள்ஸை பொறுத்தவரை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ என்னன்னா, ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், அந்த சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோல இருக்கும். ஒரு லைன் கட் பண்ணுச்சுன்னா, அது பேரலா இருந்து கட் பண்ணுச்சுன்னா சேம்
ரேஷியோவாக இருக்கும். சேம் ரேஷியோவில் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா தென் தட் லைன் வில் பி பேரலல். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரையாங்கிள்ஸில்.